அனைவருக்கும் காலை வணக்கம். நான் உங்களில் ஒருவன் ஆட்டோ ஓட்டுநர்கள், அதாவது ஆன்லைன் ஆட்டோ ஓட்டுநர்கள் அதில் வர அமௌண்ட்டை விட அதிகமாக கேட்குறாங்கன்னு சொல்லி அவர்களை விசாரித்து நடவடிக்கை எடுக்குமாறு உயர்திரு காவல்துறை ஆணையர் அவர்கள் உத்தரவு போட்டிருக்காரு. இதை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், இருந்தாலும் இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன். ஐயா, நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஒரு வீடியோ ஒன்று எடுத்து போடுறேன். அது பொதுமக்களும் பாருங்கள், உயர்திரு காவல்துறை ஆணையர் அவர்களுக்கும் யாராவது அனுப்ப முடிஞ்சு அனுப்புங்க. அதே மாதிரி போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகளுக்கும் உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் இந்த போக்குவரத்து சம்பந்தமாக உள்ள அனைத்து அதிகாரிகளுக்கும் அந்த வீடியோவை காட்டுங்க. இல்லை நீங்களே பார்த்தாலும் பார்க்க வாய்ப்புகள் இருக்குது. ஐயா, நாங்கள் இன்றைக்கி ஒரு வண்டி ஒரு ஆட்டோ 3 லட்ச ரூபா, அதை டியூலாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா 4 லட்ச ரூபா வந்துடும். அதை கட்டி முடிக்கிறதுக்கு டியூவில் போட்டோம்னா 4 வருஷம் ஆகும். மாதத்துக்கு 8,000 ரூபாயிலேருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் நாங்கள் டியூ கட்டணும். 13 வருஷமாக எங்களுக்கு எந்த ஒரு மீட்டர் கட்டணமும் உயர்த்தி தரப்படவில்லை. இருந்தாலும் நாங்கள் ஓட்டிக்கிட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு சவாரி கொடுக்குற ஊபர், ஓலா, ரேபிடோ போன்ற நிறுவனங்கள் சரியான ரேட்டை கொடுத்தாக்க நாங்கள் ஏன் சார் எக்ஸ்ட்ரா கேட்க போகிறோம்? அது இல்லாமல் இப்போ ஒரு வீடியோ ஒன்று போடுறோம் பாருங்கள். அதாவது எல்லாவித பர்மிட்டும், எஃப்சி, இன்சூரன்ஸ், லைசன்ஸ், ரோட் டேக்ஸ், யூனிஃபார்ம் முதற்கொண்டு செயல்படாத மீட்டர், அதுக்கும் எல்லாவித பர்மிட்டும் வச்சுருந்து சவாரி ஓட்டுற எங்களுக்கு திருவெற்றியூர் காலடிப்பேட்டையிலேருந்து அந்த லொக்கேஷன் போட்டிருக்கேன். திருவெற்றியூர் காலடிப்பேட்டையிலேருந்து சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு ஆட்டோ ஓட்டுநர் எல்லாவித பர்மிட்டும் வச்சிருக்கிற ஆட்டோவுக்கு ₹137 90 ஓகேங்களா? ஆனால் எந்தவித பர்மிட்டும் இல்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக சட்டவிரோதமாக செயல்படும் பைக் டாக்ஸிக்கு ₹155.27. இது எந்த விதத்தில் சார் நியாயம்? சவாரி கொடுக்கும், அதாவது ஆன்லைன் ஓலா, ஊபர், ரேபிடோ போன்ற கார்ப்பரேட் நிறுவனங்களை நீங்கள் சரியாக முறைப்படுத்தினால் எங்களுடைய வாழ்வாதாரமும் மேம்படும், பொதுமக்களின் வாழ்வாதாரமும் மேம்படும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. எல்லாவித பர்மிட்டும் வச்சிருக்கிற எனக்கு ₹137.90 தானா? எந்தவித பர்மிட்டும் இல்லாத பைக் டாக்ஸிக்கு ₹155.27. இந்த ஊபரில் கொடுக்குறாங்க, நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஊபரில் கொடுக்குறாங்க. இதை போக்குவரத்து காவல்துறை உயர்திரு ஆணையர் அவர்கள் நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் ஊபர் நிறுவனத்தை ஒருவித கட்டுப்பாட்டுக்குள் அரசாங்கம் கொண்டு வர வேண்டும் என்பதும் என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய தாழ்மையான கருத்து மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்களின் கருத்து. ஊபர் மட்டும் இல்லை, ஓலா, ரேபிடோ, நம்ம யாத்திரி, இன்னும் நிறையா இருக்குது. நம்ம யாத்திரி நான் யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் நம்ம யாத்திரியை பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. ஓலாவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட கஸ்டமர் கேரை தொடர்பு கொள்ள முடிவதில்லை. ரேபிடோவில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கேரை தொடர்பு கொண்டாலும் அந்த ஆப்ஷன் எங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லியே தட்டி கழிச்சிடுறாங்க. ஓட்டுநர்களை காப்பாற்றுறதுக்கு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை உருவாகி போச்சு. நாங்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தோம், எத்தனையோ பேர் தனித்தனியாக சேர்ந்து எத்தனையோ மனு கொடுத்தோம், எத்தனையோ போராட்டங்கள் பண்ணோம். ஆனால் ஓட்டுநர்களின் நலன் கருதி எந்த ஒரு அரசாங்கமும் செயல்படவில்லை. நாட்டின் 2வது முதுகெலும்பு என்று சொல்லப்படுகின்ற போக்குவரத்து துறையை ஒட்டுமொத்த கார்ப்பரேட் நிர்வாகத்திடம்
தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். அரசாங்கம், அதிகாரிகள், அரசியல்வாதிகள். அப்படி தாரை வார்த்து கொடுக்கப்பட்டாலும் அந்த கார்ப்பரேட் நிர்வாகங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில்தான் செயல்படுகிறதா என்பதை சரிபார்க்கவும் மறந்துவிட்டனர். அரசாங்க அதிகாரிகள் அந்த கார்ப்பரேட் நிர்வாகத்தினை தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தால் ஓட்டுநர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நல்லது நடக்கும். ஆனால் அவர்கள் கவனிக்க மறுத்ததால் ஓட்டுநர்களின் வாழ்க்கை மிகவும் மோசமான நிலைமைக்கு சென்று கொண்டிருக்கிறது. ஓட்டுநர்களின் நலனுக்காகவும் ஓட்டுநர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நடவடிக்கை எடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.